பொன்வெல்சன், இங்க ஆளும் கட்சிக்கு எதிரான மனப்போக்கு, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் சாதகமாக முடியும் அப்படிங்கிற வாதத்தை ஏற்க முடியுமா? இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் அப்படி தான் போடுவாங்க. அதாவது அப்படி தான் கடந்த காலங்களில் போட்டிருக்காங்க. மிகவும் இரண்டு பக்கமும் அதிருப்தி இருப்பவர்கள் சீமானை தவிர, விஜயகாந்தை தவிர வேறு யாருக்கும் பெரிய கணிசமான அளவில் போடல. ஏன்னா விஜயகாந்த் ஒரு பெரிய பிம்பத்தோடு வந்தார். நம்ம நடிகர் சங்கத்திலேயே அவர் அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு பண்ணார், கருப்பு எம்ஜிஆர்ன்ற விதத்தில் அதே மாதிரி வாழும் வள்ளலாக சாப்பாடு போட்டது எல்லாமே அவருடைய பிம்பம் ஒரு அரசியல்வாதின்ற பிம்பம் திரைப்படத்துறையில் இருந்தே வரும்பொழுதே இருந்துச்சு. அது ஒரு கவர்ச்சியை கொடுத்தது. நாம் தமிழர் சீமானை பொறுத்த வரைக்கும் பெரிய சித்தாந்த ரீதியான அவருடைய பேச்சு இன்றைக்கும் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியது. அதாவது எல்லாருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ பிடிக்காதவர்கள் நடுநிலையாளர்கள் பார்த்தா அவர்கிட்ட தான் போடணும். அந்த அளவுக்கு அவருடைய சித்தாந்தங்கள் இருக்குது. தீர்வு எந்த அளவுக்கு இருக்குதோ நம்ம ஏற்றுக்கிறது வேற விஷயம். அந்த அளவுக்கு இருக்கும் மாற்று சித்தாந்தன்றது. அதை கவரக்கூடிய இடத்துல கணிசமாக போடுவாங்க. மற்ற எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் கரைஞ்சி தான் போயிருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் பெரிய வித்தியாசம் வராது. இப்போ விஜய்க்கும் இந்த ஒரு கவர்ச்சி, ஒரு செரிஷ்மால கண்டிப்பாக நிறைய ஓட்டு வரும், இல்லைன்னு சொல்ல. பட் சஸ்டைனபிலிட்டி இருக்குமா? அடுத்த கட்டத்தில் இது வருமா? 3.67 எடுத்த கமல் மாதிரி ஆயிருமா? இல்லை இதற்கு பிறகு அவர் உழைப்பாரா, இல்லை நடிக்க போயிடுவாரா அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்புறம் தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு சீமானை பற்றி நம்பி பேச முடியும், அதே மாதிரி நம்ம விஜயகாந்த் கட்சியை பற்றியும் நம்பி பேச முடியும். அடுத்த தலைமுறை கொண்டு போக முயற்சி பண்றாங்க. கேள்வி எழக்கூடிய தேவை ஏன் வருது அப்படின்னா, அவங்க களத்துல பரப்புரையில ஒரு கருத்துருவாக்கத்தை ஒரு பார்வையை முன் வச்சாங்க இல்லையா? இது களம் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து அப்ப அதே தான் இப்பயும் வருது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கறத நாங்க தான் அறுவடை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதோ, அல்லது இந்த புரட்சி நடந்திருக்கு, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது எங்களால தான் நடந்தது அப்படின்னு சொல்றதோ என்ன தாக்கமா இருக்கும்? இப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா, நீங்க சொன்னது ஆளுங்கட்சியை தான் எதிர்ப்பு கட்சியா ஒரு சுயேட்சை கூட நினைப்பாரு. திமுக தோத்தாதான் நான் அங்க உட்கார முடியும். அப்ப திமுக தான் எனக்கு எதிர்கட்சி. அது சின்ன கட்சினாலும் பெரிய கட்சினாலும் திமுக தான் எதிர்கட்சி. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கருத்து கணிப்பை பெருசா நம்ப மாட்டோம். பரவலா எல்லா இடத்துலயும் வந்ததை பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தான் பிரைம் ஃபோர்ஸ், அதற்கு அடுத்த இடத்துல ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்ல இருக்குது அப்படின்றத அது நம்ம நம்பலனா கூட அது ஒன்று யதார்த்தம். மூணாவது விஷயம், 85% வாக்கு சதவீதம் சொல்றீங்கல்ல, நான் என்னோட ரிங்கை அவுட்டர் ரிங்கை சின்னதாக்கிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எந்துன்னு சொன்னா எப்படி? அதை நான் சொன்னேன். 100க்கு 75 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க. நான் என்ன செய்யறேன்னா, அந்த 100ல ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். 90க்கு நீங்க 75 எடுத்தீங்கன்னு நான் வச்சிடுறேன். இப்போ நீங்க 90க்கு 75 எடுத்தது 100க்கு மாத்தினா அது கண்டிப்பா 85 ஆகும். இல்ல, அதான் ரமேஷ் எதிராமன் சொல்றாரு, சிஸ்டம் மாறிடுச்சுன்னா நீங்க பர்சன்டேஜ் தான் பார்க்கணும், நம்பர்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. இல்ல, இன்னும் ஒரு 1 லட்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ஏஆர்ல இன்னும் 95 கூட வந்திருக்கும், சொல்ல முடியாது. அதனால இப்போ வெஸ்ட் பெங்கால்ல எந்த விஜய் இருக்காரு, ஓகே, அங்க எப்படி 92 வருது? அதனால இது இயற்கையா ஒரு எஸ்ஏஆர் கணத்தை முடிந்த பிறகு வரும். இப்போ நீங்க 2001லேருந்து 2006 எஸ்ஏஆர் சொன்னீங்க. 2001லேருந்து 2006 எஸ்ஐஆர் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். புதுசா ஆட் பண்ணது நீக்கினது பாத்தீங்கன்னா 7 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 4,75 லட்சம் ஓட்டு 2001ல, 2006ல 4,68 லட்சம் ஓட்டு. 7 லட்சம் தான் குறைஞ்சிருக்குது. இப்ப 55 லட்சம் குறைஞ்சிருக்குது. அப்ப கண்டிப்பா 85 ஆகும்ல, பர்சன்டேஜ் 85 தானே வரும். அதே 95 வந்துருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் எக்ஸ்ட்ராடினரி ஹிஸ்டரி வந்திருக்குது, அதிகமா வந்திருக்குது. இது கிடையாது, விகிதாச்சாரம் அதிகமா வந்திருக்குது. இது இயற்கை தானே. 55 லட்சம் குறைஞ்ச போது கண்டிப்பா கூட தான் செய்யும். அது இந்த புள்ளி விவரத்தின் பிரகாரம் அவங்க பேசுவாங்களா? ஒண்ணு, போன தடவை ஓட்டு போட்டவங்க எவ்வளவு, இந்த தடவை ஓட்டு போட்டவங்க இல்ல. இல்லைன்னா போன தடவை ஓட்டு போடாதவர்கள் எவ்வளவு, இந்த தடவை ஓட்டு போடாதவர்கள் எவ்வளவு. அதே சொன்னோம். 1,66 லட்சம் போன தடவை போடல, இந்த 87 லட்சம் போடல, ஆனா 75 லட்சம் நீக்கிருக்காங்க. இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் சொல்லணும். நம்ம புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம். நம்ம கூடனா அவங்களுக்கு ஓட்டு வந்தா சந்தோஷம் தான், வாங்கட்டும் வேண்டான்னு சொல்ல. ஆனால் உண்மையான ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லணும்ல. வெறும் பிளைண்டா ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை தான் நம்ம சொல்றோம். நம்ம என்னன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தது, எதிர்பார்த்து ஏமாந்தது எக்கச்சக்கம். சரி, அப்படி இருக்கும்போது அந்த இளைய தலைமுறைகள் ஆழமா அகலமாக சிந்திக்காமல்
அவர்களா வந்து ஒரு மாற்றத்தை, அதாவது வித்தியாசமா திங்க் பண்ணணுன்றதுக்காக நினைப்பாங்க. அந்த அடலசன்ட் இயற்கை தான் அது. நம்ம வித்தியாசமா நம்ம அப்பா திங்க் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம அண்ணன் திங்க் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியை வந்து அந்த இடத்தை கொடுத்தார் விஜய், கொடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு அவர் அறுவடை செய்யறாரு, அந்த அறுவடையை எந்த அளவுக்கு தக்க வைப்பாரு, அதை எவ்வளவு அரசியல் படுத்துவாரு, இதெல்லாம் காலம் தான் நிர்ணயிக்கும், காலம் தான் தீர்மானிக்கும். அதனால வர்ற தேர்தலில் அந்த பாதிப்பு பெரிய அளவில் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.